வணக்கம் எக்ஸ்ப்ளோரர்ஸ், நீங்கள் பார்த்துருக்குது எக்ஸ்ப்ளோர் தமிழன். நான் உங்கள் ஜாக். என்னடா பயப்பிள்ளைய ஒரு 10 நாளாக காண வீடியோ எதுவும் போடலன்னு நினச்சிருப்பீங்க. வேற ஒன்றும் இல்லை, திருப்பூரில் ஆர்டர்ஸ் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. அதான் சென்னையில் ஓட்டலான்னு சென்னை கிளம்பி வந்துட்டேங்க. இதுக்கு வந்து என்னான்ட்டு டீட்டெயிலாக மோட்டோ விளக்க சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னையில் பார்ட் டைம்ஸ் ஜொமேட்டோ ஓட்டி எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் தான் காட்ட போகிறேன். இப்போ மணி பார்த்திங்கன்னா 7 மணி. ஒரு 2 மணி வரையும் ஓட்டுவேன்னு நினைக்கிறேன். 2 மணி 12 மணி வரையும் ஓட்டி எவ்வளோ ஏர்ன் பண்ணலாங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேங்க. அப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹே எக்ஸ்ப்ளோரர்ஸ், எக்ஸ்ப்ளோர் தமிழ்னு ஒரு சேனல் இருக்குது. அதில் ஜாக்சன் ஒருத்தர் இருந்தானே, அவன் இன்னும் இருக்கானான்னு நிறைய பேருக்கு டவுட் வந்துருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு 2 வீக்ஸாக வீடியோவே போடலை. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம சென்னை வந்துட்டோங்க. என்னடா பிடிச்சி வந்துட்டியா, திருப்பூர் தான் இருப்பேங்கன்னா திடீர்னு சென்னை போயிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பிடிச்சிலாம் வரல, சூழ்நிலை காரணமாக தான் வந்தேன். அப்படி என்ன சூழ்நிலைன்னா, கையில் 10 பைசா இல்லை திருப்பூரில். நானும் காசு தேவைப்படுதுன்ட்டு 9 மணிக்கெலாம் ஜொமேட்டோ ஓட்ட திருப்பூரில் கிளம்பிட்டேன். வழக்கமாக நான் போகிற டைமிங்கிறது 12 மணிக்கு தான் போவேன். அப்போ ரொம்ப கை கடிச்சனால 9 மணிக்கெலாம் போயிட்டேங்க. 9 மணிக்கு போயிட்டு ஃபஸ்ட் ஆர் எப்போ தெரியுமா போட்டாங்க திருப்பூரில்? 12 மணிக்கு போடுறாங்க. எனக்கு அப்படியே மன உளைச்சல் ஆயிடுச்சு. என்னடா டே, இவனை நம்பி இந்த வேலை வேறு பார்த்துட்ருக்கோம், என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்படியே ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா கையில் காசு இருந்தால் தான் எதுவுமே பண்ண முடியும். வீட்லேயும் ரொம்ப எக்கனாமிக்கலாக டவுன் ஆகிட்டாங்க. உங்களுக்கு நான் ஹெல்ப்பும் எதுவுமே பண்ணுறதில்ல. சரி, இந்த வாட்டியாவது உருப்படியாக ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் யோசிச்சு பார்த்தேன். சரி, உனக்கு வேறு வேலைக்கு போகிறதுக்கு வக்கு கிடையாது, போகிறதுக்கு மனசும் வராது, ஜொமேட்டோ தானே ஓட்ட போகிற, அதை போய் சென்னையில் ஓட்டு அப்படின்ட்டு உள்ளே இருக்க ஓட்ட சொன்னான். சேர்றா கிளம்பிடுவோண்டா அப்படின்ட்டு நானும் சென்னை கிளம்பி வந்துட்டேங்க. சென்னை வந்து 4 நாள் ஆகி போச்சு. 5ஆவது நாள் தான் இப்போ நான் வீடியோ போடுறேன். இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ எடுத்தேன். எடுத்தது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, சோழி ஆயிடுச்சு. ஏன்னா எப்பயும் பகலில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு அந்த ஆர்டர் உண்டு. அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். என்ன பிரச்சனைனா, திருப்பூரில் வாகனங்கள் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. அதனால் அந்த சவுண்டு பொல்யூஷன்லாம் இருக்காது. ஆனால் சென்னையில் சவுண்டு பொல்யூஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குது. நான் அந்த வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ரொம்ப இறைச்சலாக இருந்துச்சு. எனக்கு அப்படியே அந்த வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கே மனசு வரல. நான் திருப்பூர்லேயே வீடியோ போட எனக்கு மனசு வராது. கோபுரம் வாங்கிட்டு போடலான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். வேறு வழி இல்லாமல் தான் போடுவேன். இங்கே சுத்தம். அதனால் சரி, காலையில் வீடியோ எடுத்தால் ஆகாது அப்படின்ட்டு அந்த வீடியோ எடுத்து 2 நாள் கழித்து இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணிங்க. வண்டி வந்து இப்போவும் போகுது, ரொம்ப கம்மியாக போகுது. அதனால தான் நான் வீடியோ போடலான்னு போட்டுட்ருக்கேன். அதுவும் நான் வழக்கமாக வந்து லைட்டாக தான் பேசிகிட்ருப்பேன். கேட்குதோ கேட்கலையோ உங்களுக்குங்கிறதுனால கொஞ்சம் ஹெவியாக பேசிகிட்ருக்கேங்க. சென்னைக்கு ஆர்டர் எப்படா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஆனால் போக போக பிக்கப் ஆயிருங்க. சென்னையில் வந்து நம்ம கவலைப்பட தேவை கிடையாது. நம்ம காலையில் வெள்ளனே 5 மணிக்கு 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஓட்டலாம். அதே மாதிரி திடீர்னு நைட்டு ஒரு 10 மணிக்கு எழுந்திரிச்சு வந்து 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி பகல் ஒரு 8 மணி வரையும் ஓட்டலாம். எப்போ வேணால் ஓட்டலாம். டைமிங்குன்றதே கிடையாது. அதே மாதிரி இன்சென்டிவுமே வந்துடுங்க. காலையில் இன்சென்டிவ் போட்டுருவான். அதாவது லஞ்சுக்கு இன்சென்டிவ் வந்துடும். அதே மாதிரி டின்னருக்கு வந்துடும். அதே மாதிரி லேட் நைட் ஓட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 மணிக்கு மேலே அதுக்கு லேட் நைட் இன்சென்டிவ்னு தனியாக வரும். இப்படி எப்போ ஓட்டினாலுமே இன்சென்டிவ் உங்களுக்கு அது வந்து கவர் ஆயிரும். அதனால் சென்னையில் ஏர்னிங்ஸுக்கு கவலை இல்லை. பார்த்தீங்களா, பேசிக்கிட்டே இதை மறந்துட்டேன். நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. எங்கே போட்டிருக்காங்கன்னா, கேஎஃப்சியில் 28 ரூபா நினைக்கிறேன் ஆர்டரு. இப்போ அது இருக்க தான் போய்கிட்டு இருக்கோங்க. அநேகமாக 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கும் போல. அது இன்றைக்கி எத்தனை மணிக்கு லாகின் பண்ணேன்னா, சாயந்தரம் 7:30 தான் லாகின் பண்ணேன். ஒரு 12 மணி வரையும் ஓட்டலான்னு இருக்கேன். 12 மணி வரையும் ஓட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சென்னையில் பார்ட் டைம் ஜொமேட்டோ ஓட்டினா எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ எங்களுக்காண்டி தான் அந்த பார்ட் டைம் ஓட்டினா எவ்வளோ கிடைக்குங்கிறதுக்காண்டி தான் நீ அப்படி ஓட்டேன்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நான் இன்றைக்கி ஈவினிங் லாகின் பண்ணேன். சரி, அதை அப்படியே காட்டிடலாமே அப்படின்ட்டு வீடியோ எடுக்கிறேன், அவ்வளோதான். லொக்கேஷன் வந்தாச்சுங்க, போய் ஃபுட்டை வாங்கிக்க வேண்டியதேன். கேஎஃப்சியில் என்ன கோளாறுன்னா, அங்கே எப்பயுமே ஆர்டர் வந்தவுடனே ஃபுட் ரெடி போட்டு விட்ருவான். கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக அதே வந்துருச்சுங்குவான்.
ஃபுட் ரெடி வரலங்க. ஃபுட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு போல். ஆச்சரியமாக இருக்குது, எப்போ ரெடி போட்டுருவாங்க இன்னும் போடாமல் இருக்காங்க. அப்போ கீழே வெயிட் பண்ணுவோம். போய் ஃபுட்டை வாங்கிட்டு வந்துடுறேங்க. ஹெல்மெட்டோட கேமராவோட போனால் அது ஒரு மாதிரி இருக்கும்ல. பரவாயில்லங்க, கஸ்டமர் லொக்கேஷன் வெறும் 1 கிலோமீட்டர் தாங்க போட்டிருக்கு. 1 கிலோமீட்டருக்கு 28 ரூபா, பரவாயில்ல. இப்படி நான் போய் ஆர்டர் வாங்காமல் கீழே நின்றுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்டர் ரெடி ஆகாது. அதனால மேலே போய் கேட்டுருவாங்க. இப்படி தான் நைட்டு தான் சென்னையில் ரோடு ஒர்க் நடக்கும். காலையிலையுமே நடக்கும், நடக்காமலாம் இல்லை. நைட்டு ரொம்ப சிவியராக பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ கேஎஃப்சிக்குள்ளே போனேன்லங்க, கிட்டத்தட்ட 20 நிமிஷம் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அதில் வந்து 40 நிமிஷம் லேட்டுன்னு காட்டுச்சு. எனக்கு முன்னாடி யாரும் ஃபுட் எடுக்க வந்திருப்பாங்க போல். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. வெயிட் பண்ணிட்டோம்னா அதுக்கு மேலே யாருக்காவது மாற்றி விட்டுக்கலாம். அந்த மாதிரி மாற்றிட்டாங்க போல் எனக்கு. அதான் எனக்கு வந்துருச்சு போல். கஸ்டமரும் ஃபோன் பண்ணிட்டாரு. என்னங்க 3 நிமிஷம் தான் கிடச்சி, 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. சார் நான் ரெஸ்டாரண்ட்டில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் வேணால் ஒரு வாட்டி பேசுகிறீங்களான்னு கொடுத்தேன். அப்புறம் அவங்க கஸ்டமர்கிட்ட பேசிட்டு தான் கொஞ்சம் வேகமாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்குன்னு அவங்க சும்மாலாம் இல்லை. வெட்னஸ்டேனாவே கேஎஃப்சி டேங்க. அன்றைக்கி ஆஃபர் போட்டு நல்லா கூட்டம்லாம் கலக்கலன்னு இருக்கும். இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் தாங்க. அதனால் அந்த மிஸ்ஸியில் இவங்க இது ரெடி பண்ண லேட் ஆகிடுச்சு போல். இப்போ கஸ்டமர் பிளேஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. சல்லு புல்லுன்னு போய் கொடுத்துருவோம். பாவம் மனுஷன், அவர் எப்படியும் அவர் ஆர்டர் பண்ணி 1 ஹவராவது இருக்கும் போல். போய் கொடுத்தோம்னா அவர் மகிழ்ச்சியாக சாப்பிட்டுருப்பார். அதே மாதிரி நான் சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி பயந்தது காரணம்னா டஸ்ட்டு தாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. டஸ்ட்டு மூஞ்சி ஃபுல்லாக பட்டுரும், அப்படியே கண்ணுங்கெலாம் எரிய ஆரம்பிச்சிடும். அதுக்காண்டி பயந்தேன். அப்புறம் டீஹைட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுதான் வாட்டர் அந்தளவுக்கு எனக்கு கிடைக்காதா, நிறைய ஹோட்டல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. அதனால தான் பயந்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் முக்கியமான காரணம், அப்பார்ட்மெண்ட்டாக ஏறி இறங்கணுங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப கடுப்பாக வரும். அதனாலேயே நான் திருப்பூர்லேயே ஓட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா திருப்பூரில் அப்பார்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரேர் தான். எப்போவோ தான் அப்பார்ட்மெண்ட் ஏறின மாதிரி இருக்கும். ஆனால் சென்னையில் 90% அப்பார்ட்மெண்ட்டு தாங்க, 10% தான் அப்பார்ட்மெண்ட்டு கிடையாது. என்ன பண்ணுறது, வந்தாச்சு ஏறி தானே ஆகணும். அதே மாதிரி வந்து நான் திருப்பூரில் இருக்கப்பெல்லாம் பகலில் வீடியோ போட பார்த்துருப்பீங்க. பட் இங்கே வந்து பகலில் வீடியோ போட முடியாதுங்க. அதுக்கான ரீசன் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நாய்ஸ் பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது பகலில். பட் நைட்டு கிடையாது. அதனால தாங்க நான் நைட்டு வீடியோ போடுறேன். இனிமேல் என் வீடியோஸ்லாம் நைட்டு வரும். அதே மாதிரி டியூரேஷன் ரொம்ப கம்மியாக வருங்க. மிஞ்சி போனால் ஒரு 15 மினிட்ஸ் வரும், இல்லாட்டி 10 மினிட்ஸ் தாங்க. முன்னாடி மாதிரி 1/2 ஹவர்லாம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு சென்னையை பற்றி என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாமே கேட்டுருங்க. நான் ப்ராக்டிக்கலாக செஞ்சு உங்கள்கிட்ட காட்டலான்னு இருக்கேன். 3/4 நான் செஞ்சு காட்டிடுவேன் நீங்கள் கேட்குறதுனா. மிச்சத்தை ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பார்க்க முடியாதுங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, அப்புறம் வந்து நான் இப்போ எங்கே தங்கியிருக்கேன்னா திருவேற்காடில் தங்கியிருக்கேன். முன்னாடி வந்து நான் போரூரில் தங்கியிருந்தேங்க. போரூரில் வந்து மென்ஸுக்கு ஹாஸ்டல் இருந்துச்சு, அங்கே தங்கியிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருந்தார் என்னோடய ஃப்ரெண்டு. அவர் தனியாக இப்போ வீடே பிடிச்சிட்டாருங்க. அதான் கூப்பிட்டுட்டு இருந்தார், டே வரியாடா உனக்காண்டி எப்போதுமே கதவுகள் திறந்துருக்குன்னாரு. திறந்தே வைனே நான் வந்துக்கிட்டு இருக்கேன்ட்டு வந்து ஜாயின் பண்ணியாச்சுங்க. அதனால் ரெண்ட்டுமே ரொம்ப கம்மியாக தான் போச்சு நம்மளுக்கு. அது ஒரு வசதி. என்ன இங்கே ஹோட்டலில் சாப்பிட்றது தான் விளங்க மாட்டேங்குது. நல்ல ஹோட்டலாக தேடிக்கிட்டே இருக்கேன் நானும் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றதுக்கு. இன்னும் 300 மீட்டர் தான் நினைக்கிறேன் கஸ்டமர் பிளேஸுக்கு. இன்னும் 300 மீட்டர் தாங்க. அப்புறம் வந்து என்னோடய ஜோன் என்னன்னா, நேற்று வரையுமே அண்ணா நகர் ஜோனில் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து அண்ணா நகர் ஜோன் நல்லா சூப்பர் ஜோனு, தரமான ஜோனு. நான் 2 நாள் ஓட்டேன், நல்லா தான் ஆர்டர் கொடுத்தான். 70 80ன்னு டீசெண்டாக போட்டுட்டு இருந்தான். அப்பப்போ சின்ன ஆர்டர் வந்துச்சு 20 25ன்ட்டு. பட் நேற்று ஓட்டினேங்க ஃபுல்லாக 20 23 28 25 30. ஒரு ஆர்டர் தான் 50 ரூபான்னு நினைக்கிறேன்.
ரொம்ப என்னை அப்படியே மனசை கஷ்டப்படுத்திட்டான். எனக்கு வெறியாகி போச்சு. யாரா நீ பைத்தியம் அப்படின்ட்டு, போடா ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு ஜோனை மாற்றி விட்டேன். நான் போரூர்லேயே போட்டுக்கிறேன்டா அப்படின்ட்டு. போரூர்லேருந்து என்னோடய ரூம் திருவேற்காடு எத்தனை கிலோமீட்டர்ஸ்னால் ஒரு 7 கிலோமீட்டர் தாங்க. ஆனால் இப்போ நான் அண்ணா நகரில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கஸ்டமருக்கு ஃபுட்டை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதையை பேசுவோம். என்னோடய ரூம் திருவேற்காடுலேருந்து அண்ணா நகர் ஆனால் ஒரு 11 கிலோமீட்டர் தான் வரும். 11 இல்லை 13-14 கிலோமீட்டர் வரும். தேங்க்யூ. ஸ்விக்கியா ஜொமேட்டோ தானேயா? ஒரே நிமிஷம். விக்கி தேங்க்யூ. லேட் ஆயிடுச்சு, சாரி. ஓகே ஓகே, பார்த்து போங்க. இல்லை என்னையெல்லாம் திட்டலை அவங்க. பார்த்து போங்க. சும்மா பேசிகிட்டு இருந்தேனுங்க. அண்ணா நகர்லேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் தாங்க வரும். அடுத்த ஆர்டர் போட்டாங்க. 42 ரூபாய்க்கு வந்துருக்குது. சிஎம் ஹோட்டல். இந்த ஆர்டரை பார்த்துட்டு ரூமுக்கு போக வேண்டியதாங்க. இந்த அப்படியே ஏடிஎம்மில் பணம் போடணும். ஃபஸ்ட்டு பணத்தை போட்டு போய் ஆர்டர் எடுக்க வேண்டியதான். அண்ணா நகர் வந்து என் ரூமுக்கு ஒரு 14 கிலோமீட்டர் வருங்க. 14 கிலோமீட்டர் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனைனா, எனக்கு வந்து முகப்பேர், அண்ணா நகர், அப்புறம் வந்து சென்ட்ரல் ஜங்ஷன் இருக்குல்ல, அதுவும் சேர்த்து தாங்க ஜோனு. நைட்டு இந்த பையன் வந்து நான் முகப்பேரில் தான் ஓட்டிக்கிட்டு இருப்பேன், சரிங்களா? முகப்பேரில் தான் கலஃபுல்லாக ஓட்டுவேன், முகப்பேர்லேயே கொடுப்பான். நைட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அண்ணா நகர் கூப்பிட்டு போவான். அண்ணா நகர் ஜாலியாக இருக்கும். அண்ணா நகரோட விட்டா பரவாயில்ல. அப்படியே இந்தான்ட்டு அவன் பேசாட்ட மெரினா வரையும் கூப்பிட்டு போயிடுவான். என்னோடய ரூம் மெரினா வரையும் எத்தனை கிலோமீட்டர்ஸ்னால் ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் வந்துடுங்க என்னோடய ரூமுக்கு. அங்கேருந்து எனக்கு வர்றதுக்கே மனசு வராது. அதனால தான் சரி எதுக்கு அவ்வளோ தூரம் போய் ஓட்டிக்கிட்டு அப்படின்ட்டு போரூர் ஜோன் போட்டேன். போரூர் ஜோன் என்னன்னா, என்னோடய ரூமுக்கே அந்த ஜோன் வந்துடும், என் ரூம் வரையும் கவர் ஆகிடும். அதனால பிரச்சனை இல்லைன்ட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேங்க. என் ரூம் சைடே ஆர்டர் வரும், நான் பேசிட்டு என் ரூமுக்கு போய்க்கலாம். இந்த ஜோன் என் ரூம் கிட்டே இருக்கனால அதிகபட்சம் 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டரு, எப்போவாது ஒரு 10-12 கிலோமீட்டர் வருங்க. 35 கிலோமீட்டர்ஸ்லாம் போகுது. அதனால தான் போரூர் ஜோன் போட்டேன். ஆனால் அண்ணா நகர் ஜோன் மாதிரி வருமானம் வராது. ஒன்று வேணா ஒன்று இழந்து தானே ஆகணும். திருவேற்காடுமே என்னோடய ஜோனில் கவர் ஆகிறதுனால எனக்கு ஆர்டர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் ஒரு 10 கிலோமீட்டர், அதிகபட்சம் எப்போவாது ஒரு 12-13 கிலோமீட்டர் வரையும் வருங்க. ஆனால் என் அண்ணா நகர் ஜோன்னு வச்சுக்கோங்க, 35 கிலோமீட்டர் வரையும் நான் போவேன் நான் அவுட்ரு. அதனால தான் சரி எதுக்கு அப்படிங்கிட்டே போட்டேன். 2வது ஆர்டர் எடுக்க போவோங்க. ரெண்டாவது ஆர்டர் பக்கத்துலேயே தாங்க ஒன்று இருக்குது, வெறும் 100 மீட்டர் தாங்க இருக்கும், சிஎம் ஹோட்டல். அண்ணா 4923ண்ணா. 4923 ஸ்பெஷல் செட்டிநாடு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். நான் பார்க்குறேண்ணா. அண்ணா இருக்குண்ணா, இதாண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ஃபுட்டை எடுத்தாச்சு. அதே மாதிரி இப்போ சென்னைக்கு நான் வந்துட்டேன்ல, திருப்பூரை விட அதில் ஏகப்பட்ட வசதி இருக்குது ஜொமேட்டோ ஆப்பில். என்னென்னா சூப்பர் சாய்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அந்த ஆப்ஷனை வச்சு என்னென்ன பண்ணலான்னா, உங்களுக்கு லாங் ஆர்டர் வேணுமா, ஷார்ட் ஆர்டர் வேணுமா, அதாவது 4 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரம் ஆர்டர் வேணுமா, இல்லை 4 கிலோமீட்டருக்குள்ளே உங்களுக்கு ஆர்டர் வேணுமா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ஆர்டருமே உங்களுக்கு லாங்காக வராது. லாங் வேணும் அப்படின்னு நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா எல்லா ஆர்டருமே லாங்காக வராது. ஒரு 10 ஆர்டர் வருதுன்னா ஒரு 6 ஆர்டர் 7 ஆர்டர் லாங் கொடுப்பான், மீதி 3 ஆர்டர் சின்ன ஆர்டர் கொடுப்பான். ப்ரிஃபரன்ஸ் அதிக முக்கியத்துவம் அதுக்கு கொடுப்பான், அவ்வளோதான். அதே மாதிரி வந்து ஜோனுக்குள்ளே உங்களுக்கு ஆர்டர் வேணுமா, ஜோனுக்கு வெளியிலேருந்தும் ஆர்டர் வேணுமான்னு கொடுத்துக்கலாம். அப்புறம் எந்தெந்த ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு பிடிக்கலையோ அதெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் வந்துக்கிட்டு உங்களுக்கு ஆன்லைன் பெய்டு ஆர்டர்ஸ் வேணுமா, இல்லை கேஷ் ஆர்டர் வேணுமா, உங்களுக்கு பெட்ரோலுக்கு காசு இல்லைன்ற நேரத்தில்னா கேஷ் ஆர்டராக வேணும்னு நினச்சிங்கன்னா அதை கொடுத்துக்கலாம். இது மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது.
அந்த ஆன்லைன் பெய்டு ஆர்டர்ஸ் தான் இங்கே முக்கால்வாசி வருங்க. எல்லாருமே பே பண்ணிடுவாங்க, இல்லாட்டி ஜிபே பண்ணிடுவாங்க, கையில் கேஷ்லாம் வராது. அதனால் அந்த பிரச்சனை இங்கே இருக்காதுங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கனால இன்னும் இது நல்லாயிருக்கும். இது வந்து மெட்ரோ சிட்டிஸ்க்கு மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சென்னைக்கு இருக்குது, கோயம்புத்தூருக்கும் கண்டிப்பாக இருக்கும். மற்ற எந்தெந்த சிட்டிஸுக்கு இருக்குதுன்னு தெரியல. மதுரை, தூத்துக்குடி அந்த மாதிரி இருக்கான்னு தெரியலை. பட் திருப்பூரில் இல்லை, திருப்பூர் சின்ன சிட்டிஸ்னால அதுக்கு கொடுக்கலங்க. திருப்பூரில் இருக்கப்ப என்ன அதிகபட்சம் எப்போவாவது 1000 ரூபாய்க்கு ஓட்டுவேன். மற்ற நாள்லாம் 700 800 வரும். ஜொமேட்டோவில். ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் கொடுத்துட்ருந்தேன். 1000 1200 ஓட்டினேன் ஸ்விக்கியில். பட் இப்போ ரீசெண்டாக அங்கே ரொம்ப டல்லாகி ஸ்விக்கியே 700 800 கொடுத்துட்ருந்தான். 700 800 பரவாயில்லையே நீங்கள் நினைக்கலாம். அதெல்லாம் செக் இருக்குது. பெட்ரோல் காசு இருக்குல்ல, பெட்ரோல் நாங்கள் 300 ரூபாய்க்கு போடுவேன். 1000 300 கழிங்க. நீங்கள் ஒன்றும் 700 800 கழிக்க வேணாம். 1000 300 கழிச்சிங்கன்னா 700 ஆச்சா. அப்புறம் வந்துக்கிட்டு டீ செலவு 100 600 வந்தால் டெய்லி எனக்கு சாலிடாக அதுவே போதும். ஆனால் அங்கே 600 வர கிடையாது. இது 1000 வர கிடையாதுல்ல, 800 தானே வந்துச்சு. அதில் இந்த 200 பெட்ரோல் செலவு, 100 டீசலும் கழிச்சாலும் 800 வெறும் 500 நிற்கும், இல்லை 400 நிற்கும். 400 வச்சு நான் அங்கே வீட்டுக்கு என்னத்தை கொடுக்குறது? அதனால தான் கிளம்பி வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் போக பழகிருங்க. அதுக்குன்னு நான் ரொம்ப நல்லா இங்கே இருக்க மாட்டேன். இந்த எப்போவுமே நான் 2 தடவை வந்தேங்க. ஒரு தடவை 1 மந்த் இருந்தேன், இன்னொரு தடவையும் 1 மந்த் இருந்தேன். அதே மாதிரி இந்த தடவை 1 மந்த் தான் இருப்பேன்னு சொல்ல முடியாது, லாங்காக இருக்குன்னு சொல்ல முடியாது. பார்க்கலாம் என்ன பண்ணுறேன்னு. அந்த பணத்தேவைகள் பூர்த்தி ஆகிற வரை இங்கே இருந்து தான் ஆகணும். லூசுத்தனமாக நான் அங்கே போகிறேன்ட்டு போயிட்டேன்னா அப்புறம் அங்கே போய் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. என்னடா சொல்கிற அப்படின்னா, ஆமாம் நான் வந்து 1 வாரம் ஒழுங்காக ஓட்டுவேங்க. இந்த 8வது நாள் ஆனோன்னு என்ன ஆகிடும்னா, என் மனசு காசு முக்கியம் இல்லை, பணம் முக்கியம் இல்லை, நம்மளுக்கு பாசம் தான் முக்கியம், நீ வீட்டுக்கே போ, ஏன் இங்கே இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணும். நானும் சும்மா இல்லாமல் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சும்மா பேசிகிட்டு இருப்பேன். அவங்களுமே ஏன்டா தம்பி அங்கே கஷ்டப்படுற வாடான்னு என் தம்பி எங்கள் அம்மா 2 பேரும் கூப்பிட்டுருவாங்க. நானும் லூசுத்தனமாக அங்கே போயிடுவேன். அங்கே போனோன்னே அவங்க என்னை பார்த்துக்குவாங்க, அது பிரச்சனை கிடையாது. எத்தனை வருஷம் தான் அவங்களே என்னை பார்த்துட்ருப்பாங்க, நான் என்னை பார்த்துக்க வேணாமா? அதனால தான் நான் வந்துட்டேங்க. சரி, அவங்களுக்கு எவ்வளோ தான் கஷ்டத்தை தர்றது, நாமளும் வீட்டுக்கு ஏதாவது சம்பாரிச்சு தரணும்னு வந்துட்டேன். பாருங்கள், என்னடா இவ்வளோ பெரிய எருமை மாடாக இருக்க, இன்னுமா நீ வீட்டுக்கு பணத்தை கொடுத்துட்டு நீ ஒன்றும் செய்ய மாட்டேன்னு கேட்டிங்கன்னா, செய்வேன், பெருசாக செய்ய மாட்டேன். வாரத்துக்கு ஒரு 3000 வீட்டுக்கு கொடுப்பேன், 2500 கொடுப்பேன். அவ்வளோ கொடுத்து அவங்களுக்கு என்னத்துக்கு அது உதவும்? ஒன்றுத்துக்குமே உதவாது. நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு தான் சென்னைக்கு வந்திருக்கேன். உயர்வான தரத்தை போல். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஜொமேட்டோ ஸ்விக்கி பாய்ஸ் சென்னையில் தொட மாட்டாங்க. அவங்க பாவம் விட்டுருவாங்க. இந்த வகையில் பாராட்டலாம். போங்க தம்பிடுவாங்க. எப்போவாவது பிடிப்பாங்க. அது எதுக்காக பிடிப்பாங்கன்னா, இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போதைப் பொருள் தான் கடத்திட்டு இருக்காங்க சென்னையில். அது தெரிய வந்தப்போ மட்டும் கரெக்டாக ஜொமேட்டோ ஸ்விக்கி டிஷர்ட் போட்டவங்களை மட்டும் பிடிச்சி செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மற்ற டைமிங்லாம் தொடவே மாட்டாங்க. எல்லாருக்கும் ஃபுட்டு கொண்டு போய் கொடுக்குற எங்களால் ஜொமேட்டோ ஸ்விக்கியில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியாது. ஏன்டா அப்படின்னா, அது காஸ்ட்லியாக இருக்கும். எங்களுக்கே தெரியும். இதுக்கு நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு போய் ஒரு ஹோட்டலில் வாங்கிட்டு வந்தோம்னாவே இப்போ 300 நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா அது 200 தான் இருக்கும். 200 கூட இருக்காது. 200 180 இருக்கும். அதான் இதை தெரிஞ்சுக்கிட்டே நாங்கள் போய் ஆர்டர் பண்ணுவோமா? எப்போவாவது ஆஃபர் போட்டால் மட்டும்தாங்க ஆர்டர் பண்ணுவோம். மற்ற நேரம்லாம் ஆர்டர் பண்ண மாட்டோம். கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு. காய்ஸ், நேற்று எத்தனை மணி வரையும் பார்த்தோம்னா, நைட்டு 1 மணி வரையும் பார்த்தோங்க. 2 மணி வரையும் பார்க்குறதா தான் பேச்சு. பட்டு 1 மணிக்கு ரூமுக்கு பக்கத்தில் போட்டாங்க. எத்தனை கிலோமீட்டர் ரூமுக்கு பக்கத்தில்னா, ஒரு 9 கிலோமீட்டர் பக்கத்தில் போட்டாங்க. ரூம்லேருந்து வெறும் 9 கிலோமீட்டர் தான். என்னடா 9 கிலோமீட்டர் உனக்கு பக்கமானு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. முந்தானியத்தெல்லாம் ஒரு எங்கே ஆர்டர்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வர்றதுக்கு ஒரு 28 கிலோமீட்டர் பக்கத்தில் போட்டான். ஸோ 9 கிலோமீட்டர் தானே ரூமுக்கு போயிடுவோன்ட்டு வந்துட்டேன். நேற்று எவ்வளோக்கு பார்த்துருந்தேன்னா 864 ரூபாய்க்கு பார்த்துருந்தேன். ஒரு 14 ஆர்டர் பார்த்துருந்தேங்க. 200 வந்து
டின்னர் ஆஃபர் எடுத்திருந்தோம். மீதி 664 ரூபா தான் ஆர்டர் ஏர்னிங்ஸு. நேற்று கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் பார்த்து இந்த 864 ரூபா வந்திருக்கு. என்னடா அவ்வளோதானான்னு கேட்டிங்கன்னா, நேற்று நல்லா பார்த்துருக்கலாம். நானும் நல்லா என்ன சொல்கிறது 2 மணிக்கு மேலேயே பார்த்துருக்கலாம். ஏன் நான் வந்துட்டேன்னா, நேற்று 14 ஆர்டரில் ஒரு 8 ஆர்டர் 9 ஆர்டர் தாங்க ஸ்மூத்தாக போச்சு. மீதி 5-6 ஆர்டரு லொக்கேஷன் தப்பு, கஸ்டமர் காலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு, இது மாதிரி ஏகப்பட்ட தொல்லை. ஒரு ஆர்டர்லாம் 1 ஹவர் ஆகி போச்சு. அதனால எனக்கு டென்ஷன் ஆகி போச்சு. சரி போங்கடா, இதுக்கு மேலே ஓட்ட வேணான்ட்டு எனக்கும் மைண்ட் செட் ஆகி ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாங்க நான் 1 மணிக்கு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா நேற்று 6 மணி நேரம் ஓட்டிருக்கோமா, 6 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு 100 ரூபா, மினிமம் 100 ரூபான்னு கொடுத்து 664 ரூபா கொடுத்துருக்கான். நல்ல விஷயம் தானே. சென்னையில் பார்ட் டைம் ஓட்டுறவங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயந்தான். 7 மணிக்கு லாகின் பண்ணி 12 மணி வரையும் ஓட்டினா கூட 500 வந்துடும். அந்த ஆஃபரு போட்டிருப்பான், அது ஒரு 100-200 வந்துடுங்க, ஒரு 700-800 வந்துடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்த்து தான். சரிங்க, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டட்டா பை பை ஓடா.